தமிழ்நாட்டில் 5 ஆண்டு ஆட்சியில் இருந்த திமுக எதுவுமே செய்யாமல் சாகும் நேரத்தில் சங்கரா என சொல்வது போல் செயல்படுவதாக கடிந்துரைத்துள்ள நயினார் நாகேந்திரன், ஒரு டிஜிபியை கூட நியமிக்க முடியாத திமுக அரசு சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்றும் என வினா எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம் அப்படின்னு சொன்னான். ஆனால் எதையாவது சொன்னதை இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சுருக்காங்களா அப்படின்னா இல்லை. முதல்ல ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தருவோம்னு சொன்னார். ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே தந்தார்களா என்று சொன்னால் தரலை. 30 மாதம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்தான். அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு இப்பொழுது எல்லோருக்கும் கொடுப்போம் என்று சொன்னார். சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்றது மாதிரி இப்பொழுது எல்லாம் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலமும் எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லை. இருக்கிற எல்லா நாளும் மத்திய அரசை பகுத்து கொண்டே போனதுதான் மிச்சம். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்கிறது. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. டிஜிபி இல்லை. டிஜிபி போட முடியவில்லை இவர்களால். இந்த ஆட்சியில் ஒரு டிஜிபியை கூட பொறுப்பாளர், டிஜிபியை காவல்துறை டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 4 மாசம் ஆச்சு பாருங்க. நம்மளை விட அப்டேட்டா இருக்கார் அவர். அங்க 4 மாசமா ஒரு டிஜிபியே போட முடியவில்லை. எப்படி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும்?